அந்த 122 எம்எல்ஏக்கள் தொகுதியிலையும் அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகமா வரும். ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிகமா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆமா அது திமுக பக்கம் பாக்குறப்போ இந்த 98 தொகுதிகள்ல 47% ஸ்டாலின் அவர்கள் வருவதாக 43% பரிசுல வருவது வருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நேற்று வெளியிட்ட கருத்துக்கள் இருப்பாங்க யார் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு பொறுத்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் 23 இருக்காங்க. 3 இடத்துல 43 மேல இருக்காரு. 23 வாக்குகள் அவர் நம்பிக்கையை சரிந்திருக்கு. அப்படி பார்க்கறத விட இது ஒரு புது ஃபேக்டர். இதுல ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலாம் 100% வாய்ப்பு இருக்கிறதுன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அதே நீங்க ஃபேக்ட் பண்ணணும். இதுல அந்த ஃபேக்டர் இருந்தும் கூட 23% அந்த ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் 4% தான். உங்க எலெக்ஷன்ல நீங்க வேலை பண்ணீங்க. எடப்பாடி போட்ட பெர்சன்டேஜ் 2%. திமுக தொகுதிகளில் எடப்பாடி அவர்கள் 2% மிச்சம் 4% இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரெடிகோட் பண்ணலாம். இன்னைக்கும் அதே 4%. ஆனா குறைந்திருப்பது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய சொல்லுவாங்க. அப்படிதான் இல்லை 2% 96 தொகுதியில் 2% 96 தொகுதியில் 4% அவங்களோட தொகுதி. அது அந்த காலத்துல 122 தொகுதி. நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 3% அது 20 வீட்டுல இருக்கிறப்போ 3%